ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் மாசி மாத பலன்களை நம்ம கொடுக்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவுடன் தொடர்பு பெறுகிறார். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகத்தோட தொடர்பு பெறதை பார்க்க முடியுது. இந்த அமைப்புகள் யோகம் தானா அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தில் யோகமும் இருக்குது, ஒரு சில விஷயத்தில் நெகட்டிவான ஒரு பலன்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னாக்கா யோகத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாவே அது மகாலட்சுமி யோகம் அப்படின்றது ஒன்று உண்டு. அப்போ தன் ராசிநாதன் 5ஆம் இடத்தோட தொடர்பு பெறும் காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டம். நீங்கள் வெகு நாட்களாக பண தேவைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில், அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னாக்கா பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 14ஆம் தேதிக்குள்ளார பணமானது பல வழியிலேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, கார் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகிறது, இதை மாதிரியான சுக்கிரன் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்களானது வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்றீங்க. அப்போ உங்களோட எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டங்கள். வெகு நாட்களாக இது வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அது உங்களுக்கு கண்முன்னே நடக்கக்கூடிய யோகங்கள், அதுக்கு தகுந்த வருமானங்களும் பெறக்கூடிய காலகட்டங்கள். என்றைக்கே உழைச்சிருப்பீங்க, வெகு நாட்களாக பணம் கொடுக்காத ஒரு முதலாளி இந்த நேர காலகட்டத்தில் வட்டி முதலமாக பணம் கொடுக்குறது, யார்கிட்டையும் நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்ததுனாலும் அந்த பணம் வராமல் இருந்தாலும் அது இந்த நேரத்தில் வட்டி முதலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகுது. இதை மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கனால மகாலட்சுமி யோகம் அப்படின்ற ஒரே ஒரு விதியினால் இந்த மாத காலகட்டத்தில் பண பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள். அது மட்டும் போதான தனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறதுனால பணம் பல வழியிலேருந்து கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசம் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறது. அதே போல் குடும்பாதிபதி 4ஆம் இடத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்தை 4ஆம் வாரியாக பார்க்கறதுனால வெகு நாட்களாக திருமணமாகாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. ஏன்னா குடும்பத்தை அமைச்சு வைக்கக்கூடிய பொறுப்பே செவ்வாய் பகவானுக்கு. அந்த செவ்வாய் பகவான் இந்த நேரத்தில் உச்சபலம் பெறுகிறார். அந்த உச்சபலம் பெறது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை 4ஆம் வரியாக கலசர ஸ்தானத்துக்கு பெறதுனால கன்ஃபார்மாக வெகு நாட்களாக பெண்ணே அமையல, பையனே அமையலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல ஒரு வரன்கள் அமைந்து திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. கணவன் மனைவியிடையே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையான இணக்கமான ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகிறத கண்குளிர பார்க்க முடியுதுங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட குருவின் பரிபூர்ண பார்வை. ஏன்னா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கனால பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றீங்க. ஏன்னா குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குது. அப்போ தன் ராசியை குரு பகவான் பார்க்க இருக்கனால தெளிவான சிந்தைகள் பிறக்கும். ஏதாவது சின்ன பிரச்சனைகள்னாலும் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு பண்ணணுன்ற ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை உங்களுக்கு உருவாகும். அதனால் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதமாக உருவாகும். இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கனால அப்போ இந்த நேர காலங்களில் உங்கள் இளைய சகோதரத்தை ஏதாவது கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 5ஆம் இடத்துல தான் இந்த 5 கிரக கூட்டம் இந்த மாதத்தில் உதயமாக போகுதுங்க. அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலகட்டத்தில் தான் கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு அமைப்புகள் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக, இந்த நேர காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் எச்சரிக்கையாக இருக்கணும்? துலாம் ராசி என்பவர்கள். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடன் தொடர்பு விட்டால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தவறான வழியில் நீங்கள் செல்றீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் உதயமாக போகுது. அப்போ ராகு சுக்கிரனோட தொடர்பு ஏற்பட்டால் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது முக்கியமாக பெண்களால் அவச்சற்கள், அவமானங்கள், பெண்கள் விஷயத்திலிருந்து வரக்கூடிய நோய் தொந்தரவுகள் என்ற அமைப்புகள் கூட இந்த நேரத்தில் உதயமாக போகுதுங்க.
ஏன்னா ராகு வந்து எப்பொழுதுமே பன்மடங்கு பெருக்கக்கூடிய கிரகம். அப்போ ராகுவோட சுக்கிரன் இணைந்தால் கண்டிப்பாக பாருங்கள், இந்த மாத காலகட்டத்தில் தான் நிறைய பெண்கள் கற்பழிப்பு, பெண்களுக்கு பிரச்சனைகள், நீர்க்கட்டி பிரச்சனைகள், உடலில் உபாதைகள், பெண்களுக்கு அவச்சல் அவமானங்கள், இதுன்ற மாதிரி சமுதாயத்திலேயே நிறைய பெண்கள் மையப்படுத்தியே செய்திகள் பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் பாதிப்புகள் உதயமாகுதுன்றதை சொல்லிட்டு இருப்பாங்க. இதில் வேற சூரியன் தொடர்பு பெற்றுட்டார் இல்லைங்களா? அப்போ உயர்ந்த பதவி பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் பாதிப்புகள் உதயமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் குறிப்பாக உங்களுக்கும் அது சுக்கிரன் ராகுவோட தொடர்பு இருக்கிறதுனால வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எப்போதுமே நீதி நேர்மைக்கு தவறாத ஒரு நபராக தான் இருப்பீங்க. இதுலேயும் ஒரு சிலர் வந்து அந்த மயங்குனதுன்னா ஒரு சில தவறுகள் செய்திருவாங்கன்னு சொல்லுவாங்களே, இல்லை அதை மாதிரி நீங்கள் தவறுகள் செய்யாமல் நேர்கொண்ட பாதையில் நீங்கள் சென்றீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காதுன்றீங்க. கொஞ்சம் தவறான வழிகள் நீங்கள் செல்லும் காலகட்டத்தில் தேவையில்லாத அவச்சொற்கள் அவமானங்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனைகளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்தது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாதகாதிபதி, அதாவது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய இடம். அவன் ராகுவுடன் தொடர்புறதுனால இந்த நேரத்தில் பணமானது உங்களுக்கு இந்த வேலைகளை ஏதாவது முக்கியமான பொறுப்புகளில் நீங்கள் இருப்பீங்க, உயர்ந்த அரசு அதிகாரிகளாக இருப்பீங்க, முக்கிய பொறுப்புகளில் இருப்பீங்க, யாராவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி வருவாங்க. இதை மட்டும் எனக்கு சைன் பண்ணி கொடுங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு சன்மானம் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டு செய்யக்கூடாது. நேர்கள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். இல்லை எனக்கு பணம் கிடைக்குதுன்ற மாதிரி தவறான கையூட்டு பெற்றுட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றீங்க. அதே வேளையில் இந்த மாதம் பிப்ரவரி 26க்கு பிறகு மார்ச் 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சுக்கிரன் உங்களை விட்டு விலகி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் ஏற்படும். அப்போ தெரியாத சொல்ல வேணால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு நல்லதுங்க நடக்க போகுது. அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வரப்போது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களோட அறிவின் திறமை. கொஞ்சம் மயங்கிடுச்சுனாக்கா பிரச்சனைகள் வழிவரத்துக்கான காலகட்டம் உருவாகும். சிந்தித்து செயல்படுறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்படையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். துலா ராசி நேயர்களே, துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறோங்க. பொதுவாக துலா ராசி, உங்கள் துலா ராசியாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரவர் தான். இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறார், அதாவது 5வது ராசியில் இருக்கிறார். ஒரு அற்புதமான வாய்ப்பு. பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவதுன்றது இப்போ இந்த துலா ராசி அப்படின்றது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த சுக்கிரன். ஏன்னா கொடுக்குறவர் கூரை பிச்சுட்டு கொடுப்பாரு சுக்கிரன் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பொருந்தாது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருக்கணும், அந்த குரு பகவான் ஆகப்பட்டது நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த குரு பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா நமக்கு கிரகங்களுடைய பலன் நம்ம தேவையே இல்லைங்களே, சரிங்களா? அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்க்கும்போது கும்ப ராசியில் இருக்கிறார், சரிங்களா? இப்போ கும்ப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய ராசியில் இருக்கிறார். அப்போ வந்து இந்த சுக்கிர பகவான் வந்து எத்தனை நாள் இருப்பாருன்னா 16 நாள் இருப்பார் கும்பராசியில் 5வது பாவகத்தில். அப்போ 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா கும்பத்தில் இருக்க வேண்டிய சுக்கிர பகவான் அடுத்தது மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்போ இந்த 16 நாட்கள் 5வது பாவகத்தில் இருக்கும்போது குறிப்பாக புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எப்பயுமே துலா ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கும்பராசி தான். அப்போ அந்த கும்ப ராசியில தான் உங்க ராசியாதிபதி இப்போ உட்கார்ந்துருக்கிறார். இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலம் குழந்தை வரம் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா 16 தேதி வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான், குறிப்பா கும்பராசி. அந்த கும்பராசியில தான் உங்க ராசியாதிபதியே சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16 நாட்கள் கும்பராசியில உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பா புத்திரஸ்தானத்துக்கு மட்டும்.
17ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போய் உட்காரும் போது உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் வந்து, அதாவது உச்சமாகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மட்டும்தான். 12 கட்டத்துல சுக்கிரன் வந்து உச்சமாகிறது வந்து எங்கன்னா மீன ராசி மட்டும்தான். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சம்னா அதிர்ஷ்டம், நீச்சம்னா செயல் இழந்துருவாரு, வேலை செய்ய மாட்டாரு. அப்போ உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில நீச்சம் அடைவாரு, மீன ராசியில உச்சம் அடைவாரு. அப்படி இப்போ மீன ராசியில் போய் உச்சமாகும் போது, அதாவது வந்து இப்போ நான் உங்களுக்கு கும்பராசியில வந்து இந்த 16 நாள் வந்து புத்திர பாக்கியத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றாரு. ஆனா அதே 17ஆம் தேதியிலிருந்து மீன ராசியில் போய் உச்சம் அடையும் போது படிப்பு நல்லா இருக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமண தடைகள் விலகும். ஏன்னா மீண்டும் அதாவது சுக்கிர பகவான் வந்து மீன ராசிக்கு வரணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஒரு வீட்டில் 1 மாசம் இருப்பாரு. அப்போ ஒரு ரவுண்டு வரும்போது 1 வருஷம் ஆயிடும் இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கிர பகவான் வந்து மீன ராசியில உச்சம் அடையும் போது, இது வந்து அதாவது ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது டபுள் மடங்கு நல்லது பண்ணுவார். அதாவது 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 200 டிகிரிக்கு போய் அவர் நல்லது கொடுப்பார் நமக்கு. அதே ஒரு கிரகம் 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா 0க்கு வந்துருவாரு, வேலை செய்ய மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதும், சரிங்களா, உங்களுக்கு முதல் வாய்ப்பு என்னன்னா, அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அப்போ உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். 2வது இந்த திருமண தடைகள் விலகும். நிறைய நாள் நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு அமையலன்னு சொல்றவங்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல, அதாவது விதி திருமண யோகம்ன்றது உங்க ஜாதகத்துல இருந்துருச்சுன்னா நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு அந்த திருமண வரன் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது போக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பாருங்க, அந்த உழைப்பு வந்து சரியான முறையில் இல்லாம, தொழில் சரியான முறையில் அமையாம, எதிர்பார்த்த காரியம் வந்து ஜெயிக்க முடியாம, அதாவது வந்து மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா சரிவு நோக்கியே போயிட்டு இருப்போம். அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நிச்சயமா சொல்ல போனா துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம்ன்றது அற்புதமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதே சமயத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு எப்பயுமே செவ்வாய் தான். அந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேக்சிமம் இந்த துலா ராசியில பிறந்தவங்களுக்கு உடல் உபாதிகள் இருக்குதுங்க, அடிக்கடி கை கால் வலி இருக்குது, உடம்பு வலி இருக்குது, உடல் தொந்தரவு இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறோம், அதாவது உள் பிரச்சனை இருக்குது, இதனால நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துதாகணும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாசம் ஒரு சிலருக்கு கண்டிப்பா மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துல போய் உட்காரும் போது ஹெல்த் மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா குரு பாருங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் பாவம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்கிறார். அப்படி பாக்கிய குருவா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து அந்த குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 50% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடையா இருக்கும், ஒரு 50% பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதே பாருங்க உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து 27ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மாசி 27ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்படின்னா வக்ரம் ஆயிட்டாருன்னா ஒரு கிரகம் வந்து ரிபேஸ்ல தான் வரும் எப்பயுமே. அப்ப இயல்பு நிலையில் இருக்கும்போது என்ன வரும்னா முன்னோக்கி வரும். அப்ப முன்னோக்கி வரும்போது மட்டும்தான் நல்ல பலன்களை கொடுப்பார தவிர வக்ரத்துல வரும்போது கண்டிப்பா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அதுக்காக தான் நான் சொல்றேன் 50% பேருக்கு நல்லா இருக்கும், 50% பேருக்கு வந்து கொஞ்சம் சிரமமாவே இருக்கும். ஏன்னா அந்த 50% பேருக்கு ஏன் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுடைய திசா புத்தி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுடைய கோச்சாரங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்காக 100% பேருக்குமே நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் 27ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா இதே நீங்க இந்த மாசத்துல இருக்கிறத விட அடுத்த மாசத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு இன்னும் சூப்பரா வேலை செய்யும். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதாவது கும்பராசி, அதாவது வந்து துலா ராசியில பிறந்தவங்களுக்கு கும்பராசியில வந்து சுக்கிரன் இருக்கிறது சாதகமான விஷயம். அடுத்தது மீனத்துக்கு போறது இன்னுமே உங்களுக்கு சாதகமான விஷயம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது இது உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்.
அடுத்தது நான் சொன்ன மாதிரி குரு பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அப்ப மிதுன ராசியிலிருந்து குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா குருவுடைய பார்வை பாருங்க 5, 7, 9 3 ராசி பார்க்கிறாரு. அப்படி பார்த்தா 5ஆம் இடமும் உங்க ராசி தான் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2 வகையில பாருங்க உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துல உங்க ராசியாதிபதி உட்கார்ந்தது உங்களுக்கு ஒரு பலம். குரு வந்து 5ஆம் இடமா புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால அது உங்களுக்கு ஒரு பலம். சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் முழுக்க எதுக்கு நல்லா இருக்குதுன்னா புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த மாசம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ருண ரோக சத்ரு சனியா இருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ரோக சனின்னு சொல்லுவாங்க. அப்படி சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா துலா ராசிக்காரங்களுக்கு சனியுடைய தொல்லை இந்த மாசம் கண்டிப்பா இருக்காது. ஓரளவுக்கு நார்மலா நல்லாவே இருக்கும். சரிங்களா? சனி பகவான் யாரு? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி இல்லையா? அதனால தொழில் கண்டிப்பா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாசம். கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்ப 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப புதன் பகவான் 5ஆம் இடத்துல உட்காரும் பொழுது இந்த மாசம் வந்து கட்டன்றது வந்து 13 தேதி வரைக்கும் பார்க்கும்போது புதன் வந்து இயல்பு நிலையில் இருப்பாரு. அப்ப 14ஆம் தேதியிலிருந்து என்ன பண்ணுவாருன்னா புதன் பகவான் வக்கரத்துக்கு போயிடுவாரு. அப்ப புதன் பகவான் வந்து உங்களுக்கு யாரு? பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு தடையா இருக்குது. அப்படின்னா ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேல புதன் போய் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா ஒரு சிலருக்கு முன்னாடி கொடுப்பாரு, ஒரு சிலருக்கு பின்னாடி கொடுப்பாரு. அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்க்கும்போது சூரியன் இந்த மாசம் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 5வது பாவகத்தில் இருக்கிறதுனால குறிப்பா கும்பராசியில நட்பா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாசம் நான் முன்னில சொல்றது ஒண்ணுதான், குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாசம் நல்லா இருக்குது. ஏன்னா 5வது வீட்டுல ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகம் 5ஆம் வீட்டுல இருக்குது, புத்திரஸ்தானத்தில் இருக்குது. நிச்சயமா இதுதான் உங்களுக்கு ஒரு பலம். 5ஆம் இடம் குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லைங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பழமொழி சொல்லுவாங்க, காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். அப்ப நல்ல நேரம் இருந்ததை 4 பேரோட சொல்லு நம்ம மேல விழுவுன்னு சொல்ற மாதிரி நல்ல நேரம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல எப்படி இருக்குதுன்றதை மட்டும் ஒரு தடவை பாருங்க. ஏன்னா 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்தி தான் பிறகு கொடுப்பானுங்க. சரிங்களா? அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு துலா ராசிக்காரங்களுக்கு நீங்க வந்து ஓரளவுக்கு இந்த மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. இது நீங்க எப்படின்றத அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி. அப்போ துலாம்னாலே எல்லா வகையிலையும் சுத்தபத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம், எல்லா வகையிலும் சிறப்புகள் இருந்ததான்னு சொல்லணும். ஏன்னா எல்லா வகை 12 ராசிகளில் துலாம் கொட்டும் தனி நோக்கங்கள், தனித்தன்மை, தனி கேரக்டர். அதனால தான் அதுக்கு தனி ஒரு பெருமையும் உண்டு. என்ன பெருமை தெரியுங்களா? சொன்னதை தான் சொல்லணும், செய்கிறத செய்யணும், உதவி பண்ணாலும் புத்திரம் பண்ணாலும் பிறருக்கு எதுவும் செய்யக்கூடாது, பிறருக்கு எதுவும் செய்யக்கூடாது. நம்மளே அனுபவிக்கணும், நம்மளே எல்லாத்தையும் தாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியை என்ற குழுன்னு கேட்டுக்கணும். அதனால தான் அதுக்கு தியாகம், அதனால அதுக்கு நீதி, அதனால தான் அதுக்கு வழிபாடு, அதனால தான் அதுக்கு வந்து வழக்கு, அதனால தான் ஈஸ்வரன் அங்கே உச்சம், சனீஸ்வரன் உச்சம். இப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய துலாம் ராசி நேயர்கள் ஒன்று வேலை ஒன்றுன்னு இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு காலபுருஷன், அதாவது இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு குரு 5ஆம் பார்வை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் பார்வை பார்க்குற, ராசிக்கு 9ல் குரு இருக்கிறார். அப்பாவுடைய சுகம், அப்பாவுடைய சொத்து, குழந்தைகளுடைய நலம், குழந்தைகளுடைய விரும்பி, குழந்தைகளுக்கு படிப்பு, கல்வி, குருபலம், திருமணம், புத்திரபாக்கியம், தொழில் எல்லாமே சிறப்படையும். துலாமுக்கு இந்த வருடத்தில், இந்த 2026 கிட்டத்தட்ட எப்போதுமே கொஞ்சம் நல்லா தான், கிட்டத்தட்ட இந்த வருடம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் மாறும் துலாமுக்கு. ஏன்னா துலாம் வந்து அந்த அளவுக்கு
செல்வாக்கோட இருக்கும். செல்வாக்கும் என்ன செய்யணும்? மீடியாக்கள் உங்களுக்கு, உங்கள் துலாம் ராசிக்கு மீடியாக்கள், அழகு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக மரங்கள், குறிப்பாக அழகு சம்பந்தப்பட்ட உயர்ந்த மரங்கள், விவசாய தொழில், மரங்கள், இதை எல்லாத்தையும் விட ஒரு நாளாவது வெளிநாடு. துலாம் ராசியில் இருக்கிறவங்க வெளிநாடு கண்டிப்பாக, அதில் சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு ஒரு பொழுதாவது போய் வரணும். ஒரு நாடு எப்பாவது, அதுக்காக பாஸ்போர்ட் எடுக்காமன்னு சொல்ல முடியாது. எலிஜிபிலிட்டி அப்ராடுக்கு துலாமுக்கு அதிகம். வெளிநாட்டுக்கு, அது வெளிநாட்டில் காதல் பண்ணாலும் சரி, இல்லை கல்யாணம் திருமணமாகி கூட்டி வந்தாலும் சரி, இல்லை இங்கே இந்திய நாட்டு பொண்ணு போனாலும் சரி, இல்லை வெளிநாட்டு பொண்ணு வந்தாலும் இந்திய மாப்பிள்ளையே வெளிநாட்டு, எல்லா வகையிலையும் வசீகரத்தன்மை. மேசமும் துலாமும் வசீகரத்தன்மை. அந்த வசியத்தன்மை இருக்கிறதுனால தான் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய தொழில், பெண்கள் சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க, கண்ணாடி சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க, அழகு சம்மந்தப்பட்ட எடுத்துக்கோங்க, பால் பண்ணைகள் எடுத்துக்கோங்க, கோசாலை எடுத்துக்கோங்க, உயர்ந்த தொழில், மலர்கள், பூக்கள், மலர்கள், சூப்பர் மார்க்கெட்டு, ஸ்டேஷ்னரி, அது கூட எடுத்துக்கலாம், பேக்கரி, இனிப்பு பேக்கரி, மரங்கள், ஃபர்னிச்சர்ஸு, ஷோபா செட்டு ஃபர்னிச்சர்ஸு எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இப்படி எல்லாம் தொழில் பண்ணிட்டு இருந்தால் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மட்டுமல்ல, அடுத்த மாதமும் சரி, அடுத்த வருடமும் உங்களுக்கு உச்சத்தை தொடும். எதை சப்போர்ட்டாக வச்சு? உங்கள் தசாபுத்தி சப்போர்ட்டாக வச்சு. எதை சப்போர்ட்டாக வச்சு? உங்கள் தசாபுத்தி சப்போர்ட்டாக வச்சு. அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன திசை? தயவுசெய்து கடகலக்கணம் சிம்ம லக்கணம் துலாம் ராசிக்கு ஆகாது. கடகலக்கணம் சிம்ம லக்கணம் துலாம் ராசிக்கு ஆகாது. தனுசு மீனமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, 3க்கும் 6க்கும் பரவாயில்ல. ஆனால் கடக லக்கணம் இல்லாமல் உங்களுடைய தசை பற்றி, அதே மாதிரி சுக்கர திசையில் சூரியனும் சூரிய திசையில் சுக்கரனும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குரு திசையில் புதன் திசையில் குரு பற்றியும் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் பார்த்து வந்துட்டா நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இது நாள் வரை விடுப்பு எடுக்காமல் ஒரு அவார்டு, திருமணம், குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி சனி உச்சம், சனி திசையில் புதன் புத்தி, ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிறாங்க. சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க துலாம் லக்கணம் துலா ராசி தான், நானும் சனி திசையில் புதன் புத்தி, ஆனால் ஒன்றுமே செய்யலைங்கிறாங்க. அப்போ தான் என்ன செய்யணும்? சனி திசையில் புதன் புத்தினா புதன் துலாமுக்கு எங்கே இருக்கான்னு பாருங்க. அப்போ என்ன சாரத்தில் இருக்கான்னு பாருங்க. அப்போ எந்த சாரத்தில் இருக்குமோ, அட்டமாதிபதி சாரமா, இல்லை 6ஆம் இடத்து சாரமா, இல்லை பாக்கியாதிபதி சாரமா, இந்த சாரத்தன்மையை பார்த்தா தான் அதனுடைய பெனிஃபிட் தெரியும். இந்த சாரத்தன்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த அட்வான்ஸ் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மேற்கண்ட தொழிலை பாருங்கள். உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் பார்த்துக்க. உடல் ரீதியாக காற்று, இந்த மூச்சுக்காற்று சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்டது, இந்த காயங்கள், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. குரு கண்டிப்பாக உங்களோட எப்போதும் துணை இருப்பார். குரு உங்களோட எப்போதும் துணை இருப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு முறையாவது, அதாவது நம்ம பூவரசங்குப்பம், பரிக்கல் பூவரசங்குப்பம், அதே மாதிரி தவளக்குப்பம், அந்த மாதிரி ஒரே நீர்கூட்டில் இருக்கக்கூடிய பலமுறை சொல்லியிருக்கு. நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், மிக சிறப்பாக அமையும். ஒரு முறை போயிட்டு வாங்க, அந்த தீர்த்தத்தை கொட்டுவாங்க, அந்த விபூதி கொட்டுவாங்க, பிரசாதத்தை வீட்டில் வச்சு ஒரு மண்டலம் பூஜை பண்ணாங்க. வீட்டில் வச்சு பண்ணுங்கள். உங்களை இந்த கலியுகத்தில் உங்களை இந்த டிரான்ஸ்போர்ட்டில் போகவே வேண்டாம். ஒரு முறை வீட்டில் வச்சு பண்ணுங்கள், வெற்றியை கொடுக்கும். வீட்டில் பூஜை வெற்றி, வீட்டில் பூஜை சுத்தம், வீட்டில் பூஜை மிக மிக செல்வத்தை கொடுக்கும். தேடி வரும் செல்வம் இந்த பூஜை பண்ணலாம்.
இதை செஞ்சு வாங்க. இந்த மாசி மாதம் மகத்தான மாதமாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறது.